கோட்டயம் புஷ்பநாத் அவர்கள் எழுதிய நிழல் இல்லாத மனிதன் பகுதி 4. ஸ்மிதாவின் வீட்டுக்கு முன்பாக குவிந்திருந்த ஆள் கூட்டத்தை பார்த்த டாக்டர் ஸ்டீஃபனுக்கு சந்தேகத்தின் நிழல் உயர்ந்தது. டாக்டர் ஸ்டீஃபன் கேட்டை கடந்து முன்னேறினார். ஸ்டீஃபனின் தோற்றம் மற்றும் உடையை கவனித்த கூட்டத்தார் அவருக்கு வழிவிட்டு ஒதுங்கி நின்றார்கள். நல்ல வேளையாக உள்ளே நாற்காலி ஒன்றில் அமர்ந்திருந்தாள் ஸ்மிதா. டாக்டர் ஸ்டீஃபன் அவள் அமர்ந்திருக்கும் அறையில் காலியாக கிடந்த நாற்காலி ஒன்றில் அமர்ந்தார். ஸ்மிதா அவரை திரும்பி பார்த்தாள். உட்காருங்க, நான் இவரை பார்த்துட்டு வந்துடுறேன். அவளுக்கு அருகில் அமர்ந்திருந்த வயதான பெரியவர் ஒருவரின் கையை பிடித்து பார்த்து கொண்டிருந்தாள். அவரின் வலது உள்ளங்கையை ஊன்றி பார்த்தாள். தோரணையை பார்த்தால் ரேகை பார்த்து அவள் நோயை தீர்மானிப்பதாக டாக்டர் ஸ்டீஃபனுக்கு தோன்றியது. அவள் சொல்லுவதெல்லாம் சரிதான் என்று அந்த மனிதரும் தலையாட்டிப்படி ஒப்புக்கொண்டு இருந்தார். இந்த வல்லமை அவளுக்கு எங்கிருந்து கிடைத்தது? டாக்டர் ஸ்டீஃபனுக்கு அந்த சூழ்நிலையே வியப்பு அளிப்பதாக இருந்தது. இந்த மனிதர் அங்கிருந்து கிளம்பியதும் அவள் டாக்டர் ஸ்டீஃபன் பக்கமாக திரும்பினாள். நீங்கள் என்ன தெரிஞ்சிக்க விரும்புகிறீங்க சார்? நாம் கொஞ்சம் நேரம் உட்காந்து பேசணும். நீங்கள் நோயாளிகளையெல்லாம் அனுப்பிட்ட பிறகு வந்தால் போதும். அதை ஒப்புக்கொண்டவள் மாதிரி அவள் அங்கிருந்து பிற நோயாளிகளை கவனிக்க தொடங்கினாள். ஸ்டீஃபன் அவளது நடவடிக்கையே கவனித்து கொண்டிருந்தார். சுமார் 2 மணி நேரத்துக்குள் அங்கிருந்த நோயாளிகள் கிளம்பிவிட்டனர். இவளிடம் எப்படி பேச்சை தொடங்குவது? நீங்கள் எங்கிருந்து வரீங்க? அவளாகவே பேச்சை தொடங்கினாள். முற்றிலும் எதிர்பாராத ஒரு கேள்வி. தன்னை அடையாளம் தெரிந்து கொள்ளுவாள் என்றுதான் நினைத்திருந்தார். ஆனால் அப்படி நடக்கவில்லை. ஒருவேளை இவள் தெரியாதவள் போல நடிக்கிறாளோ? சரி, நாமும் பரஸ்பரம் முன்பின் தெரியாதவர்களாகவே பேசலாம் என்ற ஸ்டீஃபன் அப்போதுதான் அவளது தோற்றத்தை கவனித்தார். முன்னை காட்டிலும் இப்போது அவள் அழகியாக இருந்தாள். ஆஸ்பத்திரியில் நோயுடன் மல்லடித்த அந்த நோஞ்சான் ஸ்மிதா அல்ல அவள். இப்போது முழுமையான ஆரோக்கியசாலியாக திகழ்ந்தாள். ஆனால் அவளது நடவடிக்கைகளை கவனிக்கும் போது டாக்டர் ஒரு மாதிரியும் ஜோசியக்காரி போல நடந்து கொண்டதை பார்த்து குழப்பமாக இருந்தது. எத்தனையோ பேரின் இறந்த காலம் மற்றும் எதிர்காலங்களை அவள் ஜோசியம் போல சொல்வதை அவரை காதார கேட்டார். உண்மையிலேயே இது ஒரு வல்லமை தானா? அவரால் ஒரு தீர்மானத்துக்கும் வர முடியவில்லை. நீங்கள் எதுக்காக வந்திருக்கீங்க? நான் சில விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்காக வந்திருக்கேன் என்ற ஸ்டீஃபன் அவளுக்கு நேராக தன் கையை நீட்டினார். அவள் அந்த கையை உற்று பார்த்தாள். பிறகு சொன்னாள், டாக்டர், நீங்கள் ஒரு டாக்டர் தானே? என்னை பரிசோதிக்க தானே வந்திருக்கீங்க? நான் ஒரு டாக்டர் தான். இருந்தாலும் உங்களை பற்றி கேள்விப்பட்டதாலே உங்களை சந்திக்கணும்னு நினச்சேன். நீங்கள் ஒரு டாக்டராக இல்லைன்னா கூட டாக்டர் மாதிரியே நடந்துக்கிறது எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. அது உண்மைதான். நான் உண்மையில் ஒரு டாக்டர் இல்லை. ஆனால் டாக்டர் மாதிரி என்னால் நடந்துக்க முடியுது. உண்மையில் இது ஆச்சரியகரமான ஒரு சம்பவம். இரத்த புற்றுநோயாளியான ஒரு பெண் இந்த அளவுக்கு மாறுவது ஆச்சரியத்தோட உச்சம் இல்லையா? என்ன, உங்களுக்கு என்னோட கடந்த காலம் தெரியுமா? தெரியும். தெரிஞ்சதால தான் இந்த வல்லமை உங்களுக்கு எப்படி கிடைச்சதுன்னு தெரிஞ்சுக்க விரும்புகிறேன். ஸ்மிதா யோசனையில் ஆழ்ந்திருக்கிறாள் என்பது விளங்கியது. டாக்டர் ஸ்டீஃபன் அவளையே பார்த்து கொண்டிருந்தார். பதில் சொல்கிறது உங்களுக்கு கஷ்டமாக இருக்கா? என்கிட்ட இப்படி ஒரு கேள்வி கேட்ட முதல் மனுஷன் நீங்கள் தான். உண்மையிலே உங்கள் நோக்கம் என்ன? இல்லை, தெரிஞ்சுக்கிறது மட்டும்தான். நான் அதை சொல்ல விரும்பலைன்னா? அப்படின்னா? ஸ்டீஃபன் வார்த்தைகளை முடிக்காமல் அவளை பார்த்தார். மருத்துவம் படிக்காத நீங்கள், பட்டம் வாங்காத ஒருத்தர் சிகிச்சை செய்கிறது தண்டனைக்குரிய குற்றம்னு எனக்கும் தெரியும். ஆனால் நான் அதுக்காக பணம் வாங்கிறது இல்லையே, சிகிச்சை செய்கிறது இல்லையே, வெறும் ஆலோசனை மட்டும்தானே சொல்கிறேன். அந்த ஆலோசனைகள் கூட மனுஷங்களை தவறாக வழி நடத்திடாதா? இது வரைக்கும் அப்படி எந்த புகாரும் எனக்கு வரலை. அது உண்மையாக இருக்கலாம். நான் தெரிஞ்சிக்க விரும்புகிறது உங்கள் வல்லமையோட ஊற்றுக்கண் எதுங்கிறது தான். அதை உங்களுக்கு சொல்கிறதால எனக்கு என்ன பிரயோஜனம்? டாக்டரால் உடனடியாக பதில் அளிக்க முடியவில்லை. அவர் சற்று நேரம் அசைவற்று போனார். பிறகு உட்கார்ந்திருந்த இடத்திலிருந்து எழுந்து, நான் இன்னொரு நாள் வருகிறேன் என்றார். நானும் காத்திருப்பேன். அவள் வாசல் வரை டாக்டரை பின்தொடர்ந்தாள். அங்கிருந்து கிளம்பிய ஸ்டீஃபன் நேராக ஃபாதர் இமானுவேலிடம் வந்தார். நோக்கம் நிறைவேறிச்சா? ஸ்டீஃபன் ஸ்மிதாவின் வீட்டில் நடந்ததை எல்லாம் விவரித்தாள். ஓ, இவ்வளவா? இதை பற்றி நாம் நிறைய யோசிக்கணும் என்றார் ஃபாதர். சரி ஃபாதர், நான் நாளைக்கு வரேன் என்று ஸ்டீஃபன் விடை பெற்றார்.
மறுநாள் டாக்டர் ஸ்டீஃபனுக்கு நைட் டியூட்டி. அவர் ஆஸ்பத்திரிக்கு சென்றபோது எமிலி தன் இருக்கையில் அமர்ந்திருந்தாள். சட்டென்று ஷைனி தான் அங்கு உட்கார்ந்திருப்பதாக டாக்டருக்கு தோன்றியது. ஸ்டீஃபனை பார்த்து அவளும் மகிழ்ச்சி அடைந்தாள். அவள் முகமும் மலர்ந்தது. என்ன ஷைனி? ஓ சாரி எமிலி, என்ன விசேஷம்? டாக்டர் நாக்கை கடித்து கொண்டு கேட்டார். டாக்டர், என்னை எப்படி வேணாலும் கூப்பிடுங்க, பேரை மாற்றி சொல்கிறதுல என்ன தப்பு இருக்குது? மன்னிக்கணும், தவறுதலாக வந்துருச்சு. சரி, நான் போன பிறகு புதிய தகவல் ஏதாவது இருக்குதா? நான் உங்களுக்காக தான் காத்திருக்கேன் டாக்டர். என்ன விஷயம்? எனக்கு இங்கேருந்து உடனே கிளம்பணும் மாதிரி தோணுது. ஏன்? இல்லை, குறிப்பாக ஒன்றும் இல்லை. அவள் தயங்கினாள். இங்கே தங்கி இருக்கிறதுல ஏதாவது அசௌகரியமாக ஃபீல் பண்ணுறீங்களா? தப்பாக நினைக்கலன்னா சொல்கிறேன். பரவாயில்ல, சொல்லுங்கள். பெரிய டாக்டர் கல்யாணமானவரா? இல்லை, ஏன் கேட்குறீங்க? அவர் இந்த ஆஸ்பத்திரி முதலாளியோட மகளை கல்யாணம் பண்ணிக்கிட்டதா சொல்கிறாங்க. கல்யாணம் ஆகலை, ஆனால் ஆக போகுது. அவர் எதுக்காக மற்றவங்கள தொல்லைப்படுத்தணும்? ஏன், அப்படி ஏதாவது நடந்ததா? தேவையில்லாமல் அடிக்கடி என்னை கூப்பிடுறார், அடிக்கடி ஃபோன் பண்ணுறார். வார்டுக்கு போகும்போதெல்லாம் நான் அவர் கூடவே போகணுங்கிறார். இதில் தப்பாக நினைக்க என்ன இருக்குது? பரபரப்பான ஆஸ்பத்திரி வாழ்க்கையில் இதெல்லாம் சகஜம்தானே? உண்மைதான், ஆனால் இது எல்லை கடந்த செயலாக எனக்கு தோணுது. நீங்கள் அப்படி நினச்சா கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்துக்கங்க. அதையும் மீறி ஏதாவது நடந்தால் என்கிட்ட சொல்லுங்கள். பிரச்சனைகளை தவிர்க்கிறது எல்லாருக்கும் நல்லது தானே. முயற்சி பண்ணுறேன் டாக்டர். இரவு மணி 10. டாக்டர் ஸ்டீஃபன் ஃபாதர் சொன்ன விஷயத்தை நினைவு கூர்ந்தார். டாக்டர் லூயிஸ் எந்தெந்த வெளிநாடுகளுக்கு போனார், எங்கெல்லாம் மேற்படிப்பு படித்தார், இதையெல்லாம் எப்படி தெரிந்து கொள்வது? தனது பயணம் தொடர்பான விஷயங்களை டைரியில் குறித்து வைத்திருப்பாரோ? இருந்தால் அதை எப்படி கைப்பற்றுவது? சிட்டி ஆஸ்பத்திரியில் டாக்டர் லூயிஸுக்கு தனி அறை ஒன்று உள்ளது. ஒருவேளை அதற்குள் இருக்கலாமோ? அந்த அறை பெரிய ஆப்ரேஷன் தியேட்டரை ஒட்டி இருக்கிறது. ஆப்ரேஷன் தியேட்டர் வழியாகத்தான் அதற்குள் செல்ல வேண்டும். வேறு வழியாக யாரும் அதற்குள் நுழையாமல் இருப்பதற்காகத்தான் அப்படி ஒரு ஏற்பாடு. ஆப்ரேஷன் தியேட்டரின் சாவி ஒன்று டாக்டர் லூயிஸிடம் உள்ளது. மற்றொரு சாவி ஆப்ரேஷன் தியேட்டரை பராமரிக்கும் நபரிடம் உள்ளது. டாக்டர் ஸ்டீஃபன் அந்த நபரிடமிருந்து சாவியை கேட்டு வாங்கினார். ஆப்ரேஷன் தியேட்டரை திறந்து நேராக லூயிஸின் அறையை நோக்கி நடந்தார். தியேட்டருக்கு பல முறை சென்றுள்ள ஸ்டீஃபனுக்கு லூயிஸின் தனி அறை எதுவென்று தெரியும். ஆஸ்பத்திரியின் ஆரம்ப காலத்தில் அவர் ஒரு மெடிக்கல் ஆஃபீஸராக இருந்தார். வெள்ளைக்காரர் ஒருவர், அவர் பேர் மேக் மில்லர். அவருக்காகத்தான் அப்படி ஒரு அறையே கட்டப்பட்டது. ஆப்ரேஷன் செய்வதற்கு முன்னும் பின்னும் அவர் அந்த அறைக்குள் சென்று ஓய்வெடுப்பது வழக்கம். ஏர் கண்டிஷன் செய்யப்பட்ட அந்த அறைக்குள் எல்லா விதமான நவீன உபகரணங்களும் இருந்தது. வயர்லெஸ், வெளிநாடு மற்றும் வெளியூர் தொலைபேசி இணைப்புகள், டெலிவிஷன், க்ளோஸ் சர்க்கியூட் போன்ற எல்லாவித வசதிகளும் இருந்தன. அதற்குள் இருக்கும்போது உலகின் எந்த மூலையுடனும் தொடர்பு கொள்ளவும் வெளியில் நடப்பதை தெரிந்து கொள்ளவும் முடியும். டாக்டர் மேக்மில்லர் தான் டாக்டர் லூயிஸை வெளிநாட்டுக்கு அழைத்து சென்றவர். வெளிநாட்டு பயணங்களில் மிகுந்த ஆர்வமும் அனுபவமும் வாய்ந்தவர் அவர். ஆனால் மேக்மில்லர் குறித்து டாக்டர் ஸ்டீஃபனுக்கு அதிகமாக எதுவும் தெரியாது. மேக்மில்லர் ரிசர்வ்டு டைப் மனிதர். தேவைக்கு 1 அல்லது 2 வார்த்தைக்கு மேல் பேச மாட்டார். டாக்டர் ஸ்டீஃபன் வரும்போது மேக்மில்லர் தான் ஆர்எம்ஓ. பெரிய பெரிய கேஸுகள், பெரிய ஆப்ரேஷன்கள் போன்றவற்றை மட்டுமே அட்டென்ட் பண்ணுவார். இதயம், நுரையீரல், கிட்னி போன்ற உறுப்புகளை சாதாரணமாக ஒரு காயத்துக்கு கட்டுப்படுவது மாதிரி மிகவும் லாவகமாக ஆப்ரேஷன் செய்வார். உடன் பணிபுரியும் டாக்டர்கள் வியப்புடன் பார்த்து கொண்டிருப்பார்கள். அவருடன் ஒரே ஒரு தடவை தான் ஸ்டீஃபன் ஆப்ரேஷன் தியேட்டரில் பணிபுரிந்தார். அது ஒரு மூளை ஆப்ரேஷன். மேக்மில்லரின் வேகமும் லாவகமும் மேதமை திறனும் அசாத்தியமாக இருந்தது. அது இப்போது நினைத்தாலும் ஆச்சரியமாக இருக்கும். அவரை போல ஆக வேண்டுமானால் ஜென்மங்கள் பல தேவைப்படும். எனினும் அவரிடம் நெருங்கி பழக வாய்ப்பு கிடைக்கவில்லை. மேக்மில்லர் இப்போது எங்கே இருக்கிறார் என்று தெரியவில்லை. அவரது விலாசம் தெரிந்தால் லூயிஸின் பயண திட்டத்தை தெரிந்து கொள்வது சுலபம். லூயிஸின் அறை கதவை நெருங்கிய போதுதான் மற்றொரு உண்மை தெரிந்தது. அந்த அறையின் சாவி அது லூயிஸின் அறையானதால் அதன் சாவி அவரிடம் மட்டும்தான் இருக்கிறது. அதை எப்படி திறப்பது? இந்த யோசனையுடன் எதிர்பாராமல் தாழ்பாலை பார்த்த ஸ்டீஃபன் வியப்படைந்தார். கடவுளே, அது திறந்தே கிடந்தது. அவரது மகிழ்ச்சிக்கு அழவே இல்லை. தாழ்பாளையை தள்ளி நீக்கினார். கதவை மெதுவாக உட்புறம் தள்ளினார். உட்புறம் எந்த ஒரு சத்தமும் கேட்கவில்லை.
உள்ளே நுழைந்ததும் சுவிட்சை போட்டார். அவர் கேள்விப்பட்டிருந்த மாதிரியே இருந்தது அந்த அறை. மேஜை மீது ஸ்டாண்டில் ஃபோட்டோ ஒன்று இருந்தது, டாக்டர் மேக் மில்லர். அதை பார்த்ததும் ஸ்டீஃபனுக்குள் இருந்த சந்தேகம் மேலும் வலுவடைந்தது. மேக் மில்லரை இப்போதும் லூயிஸ் நினைவு வைத்து மரியாதை அளிக்கிறார் என்றால், டாக்டர் லூயிஸை போல மேக் மில்லருக்கும் அந்த தீய சக்தி இருந்திருக்குமோ? துப்பறியும் நிபுணர் மாதிரி டாக்டர் ஸ்டீஃபன் அந்த அறையை சோதனையிட தொடங்கினார். அதே நேரம் தான் வந்து போனதற்கு எந்தவிதமான தடயமும் இருக்கக்கூடாது என்பதில் கவனமாக இருந்தார். அந்த குறிப்புகள் எங்கே இருக்கும்? உண்மையில் அப்படிப்பட்ட குறிப்புகள் ஏதேனும் இருக்கிறதா? டாக்டர் ஸ்டீஃபன் அந்த ஃபோட்டோவை கையில் எடுத்தார். அதை திருப்பி பார்த்தார். அந்த ஃப்ரேமின் பின்புறத்தில் சுலபமாக திறக்கக்கூடிய வசதி இருந்தது. திறந்து பார்த்தார். இரண்டாக மடக்கப்பட்ட காகிதம் ஒன்றில் மேக் மில்லரின் விலாசம் இருந்தது. ருமேனிய நாட்டு விலாசம். சட்டென்று அந்த விலாசத்தை மற்றொரு காகிதத்தில் குறித்து கொண்டார். பின்பு விலாசம் எழுதப்பட்டிருந்த பழைய காகிதத்தை அதன் இடத்திலே வைத்து விட்டார். கிடைக்கும் எந்த ஒரு வாய்ப்பையும் நழுவ விட்டு விடக்கூடாது என்பதில் எச்சரிக்கையாக இருந்தார் ஸ்டீஃபன். அங்கு வேறு ஏதாவது பொருட்கள் உள்ளனவா என்று பார்த்தார். மிக சிறிய வெள்ளி சாவி ஒன்று இருந்தது. அது நிச்சயமாக ரகசிய சிறிய அறை அல்லது பெட்டி ஒன்றின் சாவியாக இருக்கும் என்று நினைத்தார் ஸ்டீஃபன். எனவே எப்படி ஒன்று அங்கு எங்காவது இருக்கிறதா என்று தேடினார். ஸ்டீஃபன் ஒவ்வொரு இண்டு இடுக்கையும் கண்ணால் துழாவினார். அவரை ஒரு கேலண்டர் கவர்ந்தது. 12 மாதங்களும் முன்புறத்திலேயே தெளிவாக அச்சிடப்பட்டிருந்தது. அதை ஒரு தடவை உற்று பார்த்தார். டிசம்பர் மாத தேதியை பார்த்தார். தேதியும் கிழமையும் தவறாக இருந்தது. உடனே வருஷத்தை பார்த்தார். 8 வருஷங்களுக்கு முந்தைய கேலண்டர், 1981. இந்த கேலண்டரை மாற்றாமலே போட்டிருப்பதால் அதில் ஏதோ ரகசியம் இருக்க வேண்டும் என்று அவருக்கு தென்பட்டது. அவர் கேலண்டரை உயர்த்தி பார்த்தார். கேலண்டர் மாட்டி வைக்கப்பட்டிருந்த ஆணி இடம்பெயர்ந்து ஆணியும் கேலண்டரும் சுவரிலிருந்து நழுவின. ஆணி இருந்த இடத்தை கவனித்த போது விரலால் தட்டி பார்த்தார். உண்மைதான், அந்த இடத்தில் சுவரின் சத்தமே வித்தியாசமாக இருந்தது. சற்று நேரம் விரலால் தட்டுவதற்குள் அந்த செவ்வக பரப்பில் இருந்த காரையும் சுண்ணாம்பும் சட்டென்று பேர்ந்து விழுந்தது. அப்போதுதான் திடுமென்று அது நிகழ்ந்தது. டாக்டர் ஸ்டீஃபன் திடுக்கிட்டு 2 அடி பின்வாங்கினார். அந்த பகுதியில் எலும்புக்கூடு ஒன்று இருந்தது. அது கடைசியாக இருந்த காரையை பெயர்த்து தள்ளிக்கொண்டு கீழே குப்பர விழுந்தது. ஸ்டீஃபன் திகைத்து போனார். இருப்பினும் பதட்டமில்லாமல் அவர் முற்றும் பார்த்தார். அறை கதவு திறந்து கிடப்பதை அப்போதுதான் அவர் கவனித்தார். அறையை உட்புறத்திலிருந்து தாளிடாமல் தான் இவ்வளவு நேரமும் சோதனையிட்டிருக்கிறோம் என்பது அப்போது அவருக்கு ஞாபகம் வந்தது. இதுவரை எவரும் அங்கு வராமல் இருந்தது தனது நல்ல காலம்தான் என்று நினைத்து கொண்டார். அந்த எலும்பு கூட்டை அவர் பரிசோதித்தார். ஆஜானுபாகுவான ஒரு மனிதனது எலும்பு கூடது. பெரிய மண்டையோடு நீண்ட தொடை எலும்புகள், அதே போன்ற கை எலும்புகள். அதில் ஏதோ ஒன்று பளபளத்தது. ஸ்டீஃபன் அந்த கைப்பகுதியில் மோதிரம் ஒன்றை பார்த்தார். ஸ்டீஃபன் அந்த மோதிரத்தை கழற்றி எடுத்தார். அந்த மோதிரத்தில் பெயர் ஏதாவது இருக்கிறதா என்று பார்த்தார். மேக் மில்லர். மேக் மில்லர் என்ற பெயர் பொறிக்கப்பட்டிருந்தது. டாக்டர் ஸ்டீஃபனின் தொண்டை வறண்டது. ஒரு போதும் நிகழக்கூடாத சம்பவம் அதுதான் இங்கே நடந்திருக்கிறது. எந்த ஒரு மனிதர் மூலமாக லூயிஸ் தொடர்பான விவரங்களை தெரிந்து கொள்ள விரும்பினோமோ அந்த மனிதரின் எலும்பு கூடுதான் தனக்கு முன்னால் கிடக்கிறது. இதன் மூலம் ஒரு விஷயம் தெளிவாகிறது. மேக் மில்லரை கொலை செய்தவர் டாக்டர் லூயிஸ் தான். அதன் பிறகு டாக்டர் மேக் மில்லரிடமிருந்து ஏதோ ஒரு ரகசியத்துடன் லூயிஸ் வெளிநாடு போயிருக்க வேண்டும். வெளிநாட்டிலிருந்து அந்த பைசாசிக சக்திகளுடன் திரும்பி வந்திருக்க வேண்டும். இந்த ஒரு காரியத்துக்காக இப்போது கூட டாக்டர் லூயிஸை சிறையில் தள்ள முடியும். ஆனால் அப்படி செய்வது முட்டாள்தனமாகிவிடும். மேக் மில்லரை காணவில்லை என்ற புகார் கூட இதுவரை எழுந்ததில்லை. மட்டுமின்றி ஆஸ்பத்திரி என்றால் அங்கு என்னென்ன காரணங்களுக்காகவோ வெவ்வேறு இடங்களில் எலும்புக்கூடுகள் பத்திரப்படுத்தி இருக்கலாம். நர்சிங் பயிற்சியும் நடைபெறுவதால் இதெல்லாம் இங்கு சகஜம். இந்த விஷயங்களை நாம் வெளியே கொண்டு வந்தால் முதலாளி சேவியர் இதையெல்லாம் வெகு சுலபமாக சமாளித்து விடுவார். பிறகு வழக்கே திசை மாறிவிடும். அவர்கள் நினைத்தால் என்னதான் செய்ய முடியாது. நிதானமாக யோசித்து இதை பற்றி தீர்மானிக்க வேண்டும். இப்போது உடனடியாக செய்ய வேண்டியது எலும்பு கூட்டை பழைய இடத்தில் பழையபடியே வைக்க வேண்டும். எலும்பு துண்டுகளை பழையபடி அந்த சுவர் பகுதியில் அடுக்கி வைத்தார். காரைகள் உதிர்ந்து விட்டதால் அதை மறைப்பதற்கு என்ன செய்ய வேண்டும்? அருகிலேயே பீரோ ஒன்று இருந்தது. டாக்டர் ஸ்டீஃபன் தனது மொத்த சக்தியையும் பயன்படுத்தி அந்த பீரோவை நகர்த்தி கொண்டு வந்து அந்த பகுதியை மறைத்தார். அப்போதுதான் அதை கவனித்தார். அது ஒரு டைரி.
வெளிநாட்டில் தயாரான அந்த டைரியில் தங்க நிறத்தில் வருடம் பழப்பழத்தது. 1983, 6 வருடங்களுக்கு முன்னைய டைரி. இதுவரை அது தன் கண்களுக்கு தட்டுப்படவே இல்லை. அப்படியானால் இப்போது மட்டும் அது எப்படி வந்தது? ஸ்டீஃபன் அதுவரை பீரோ கிடந்த இடத்தை பார்த்தார். அங்கு ஓரடி நீளம் 6 அங்குல கனத்தில் செருகி வைக்கப்பட்டிருந்த பலகை இற்று போயிருந்தது. அதன் வழியாக டைரி வெளியே வந்து விழுந்திருக்க வேண்டும். அப்படியானால் பீரோவுக்குள் மேற்கொண்டும் தனக்கு தேவையான பொருட்கள் ஏதேனும் இருக்கலாம். தனது முயற்சி இதுவரை நல்ல பயன் அளித்திருக்கிறது. மேற்கொண்டு இங்கே அதிக நேரத்தை செலவிடுவது ஆபத்து. எந்த வினாடியிலும் டாக்டர் லூயிஸ் அங்கு வரலாம். இந்த மாதிரியான சூழ்நிலையில் டாக்டர் லூயிஸ் தன்னை சந்திக்க நேர்ந்தால் மேக்மில்லருக்கு நேர்ந்த கதிதான் தனக்கும் நிகழும். எனவே தற்காலிகமாக தனது ஆராய்ச்சிகளை முடித்துக்கொண்டு அங்கிருந்து வெளியேறினார். பீரோவை வைத்து சுவரின் ரகசிய அறையை மூடினார். பிறகு கேலண்டரை பீரோ இருந்த இடத்தில் தொங்குவிட்டார். சட்டென்று பார்த்தால் வித்தியாசம் தெரியாத அளவுக்கு எல்லாம் கச்சிதமாக அமைந்தன. டைரியுடன் அந்த அறையிலிருந்து வெளியேறினார். ஆபரேஷன் தியேட்டரை அடைந்ததும் தப்பித்துவிட்ட ஒரு நிம்மதி ஏற்பட்டது. டாக்டர் ஸ்டீஃபனுக்கு ஒரு முறை தான் நுழைந்த அறையை திரும்பி பார்த்தார். எல்லாம் பழையபடி கச்சிதமாக மூடப்பட்டிருந்தது. ஆபரேஷன் தியேட்டரிலிருந்து வெளியே வந்த டாக்டர் அந்த கதவை பூட்டி சாவியை அதன் பராமரிப்பாளரிடம் கொடுத்தார். அதன் பிறகு அவர் அங்கு நிற்கவே இல்லை. வெளியே வந்த பிறகுதான் அவரால் நிம்மதியாக மூச்சு விட முடிந்தது. நேராக குவார்ட்டர்ஸை நோக்கி விரைந்தார். கதவை திறந்து உள்ளே நுழைந்ததும் உட்புறமாக தாளிட்டார். ஃபாதர் கொடுத்த ஜெபமாலையை மேஜை மீது எடுத்து வைத்தார். ஆபத்து எதுவும் ஏற்படாமல் இருப்பதற்கான முன்னேற்பாடுகள். ஜன்னல்களை பார்த்தார். எல்லாம் மூடி தாளிடப்பட்டிருந்தது. பயப்படுவதற்கு எதுவும் இல்லை. நாற்காலியில் சௌகரியமாக உட்கார்ந்து கொண்டு அந்த டைரியை திறந்தார். ஆனால் உண்மையில் அது ஒரு டைரி அல்ல. டைரியின் அட்டைக்குள் வைத்து மூடப்பட்ட ஒரு புத்தகம். அந்த டைரியின் அட்டையில் 1983 என்று பொறிக்கப்பட்டிருந்தது. ஒரு லத்தீன் மொழி புத்தகம். டாக்டர் ஸ்டீஃபனுக்கு அதில் இருந்த எழுத்துக்கள் எதுவுமே புரியவில்லை. ஃபாதர் இம்மானுவேலால் இந்த விஷயத்தில் தனக்கு உதவ முடியும் என்ற நினைவு ஆறுதலை அளித்தது. இருப்பினும் அதன் பக்கங்களை புரட்டி பார்க்க அவர் தீர்மானித்தார். தெரியாத மொழியின் பக்கங்களை புரட்டிய போது ஒரு சில படங்கள் கண்ணில் தட்டுப்பட்டன. முதல் படம் ஒரு பல்லி, அதன் பிறகு வௌவால், தொடர்ந்து எலி, ஓநாய். இதற்கெல்லாம் என்ன அர்த்தம்? ஸ்டீஃபன் விடை கண்டுபிடிக்க முயன்றார். புரியவில்லை. ஃபாதரிடம் போனால் மட்டும்தான் விடை கிடைக்கும் என்று விளங்கியது. மறுநாள் வழக்கம் போல ஸ்டீஃபன் ஆஸ்பத்திரியில் டியூட்டிக்கு சென்றார். 2 தடவை லூயிஸை சந்திக்க நேர்ந்தது. அவரிடம் பேசவும் செய்தார். டாக்டர் லூயிஸிடம் அப்போதெல்லாம் எந்த விதமான உணர்ச்சியும் தென்படவில்லை. எனவே தான் லூயிஸின் அறைக்குள் புகுந்ததை அவர் இன்னும் தெரிந்து கொள்ளவில்லை என்பது விளங்கியது. எனவே தனது பாதையில் தொடர்ந்து முன்னேற வேண்டியதுதான் என்று தீர்மானித்தார் ஸ்டீஃபன். டியூட்டி முடிந்தது. மாலை நேரத்தில் அந்த புத்தகத்தை எடுத்துக்கொண்டு ஃபாதரிடம் சென்றார் டாக்டர் ஸ்டீஃபன். டைரி உரையை அவிழ்த்து அந்த புத்தகத்தை ஃபாதருக்கு முன்னால் வைத்தார் டாக்டர் ஸ்டீஃபன். திறந்து பாருங்கள் ஃபாதர். ஃபாதர் அதன் தாள்களை ஒவ்வொன்றாக புரட்டினார். வினாடிக்கு வினாடி அவர் முகம் இறுக்கி கொண்டே வந்தது. படங்கள் வந்தபோது ஊன்றி கவனித்தார். இதிலிருந்து உங்களுக்கு ஏதாவது புரிந்ததா ஃபாதர்? எனக்கு எதுவுமே புரியவில்லை. ஏதாவது பைசாசிக சக்திகளை குறித்து விவாதிக்கும் அபூர்வமான ஒரு புத்தகமாயிருக்கும். ஐரோப்பாவில் ஏதோ ஒரு நாட்டில் உள்ள சாத்தான் வழிபாடு மற்றும் மந்திரங்கள் அடங்கிய புத்தகமாகத்தான் இது இருக்க வேண்டும். என்ன, சாத்தான் வழிபாடா? உண்மைதான். நம் நாட்டிலே அப்படிப்பட்ட எத்தனை பேர் இருந்திருக்கிறார்கள். கூடு விட்டு கூடு பாய்தல், வாழை இலையில் படகு மாதிரி பயணம் செய்தவர்கள் என்று எவ்வளவோ பேர் இருந்திருக்கிறார்கள். நமது நாட்டில் செயல்பட்டவர்களில் பெரும்பாலானவர்கள் அவற்றை நல்ல காரியங்களுக்காக பயன்படுத்தினார்கள். அதனால் அவர்களை நாம் மகான்கள் என்கிறோம். அப்படிப்பட்ட மந்திர சக்திகளை கெட்ட நோக்கத்துக்கு பயன்படுத்துகிறவர்கள் துர்மந்திரவாதிகளாகிறார்கள். அப்படியானால் டாக்டர் லூயிஸ் இப்போது ஏறத்தாழ ஒரு துர்மந்திரவாதி தான். அவர் பள்ளியை நோக்கி கட்டளையிட்டதும் அது அவர் கை மீது வந்து விழுந்ததும் என்றும் எனக்கு ஞாபகம் இருக்கிறது. இப்படிப்பட்டவர்கள் ஆபத்தான பேர்வழிகள். தாங்கள் சிக்கிக்கொள்ளாமல் இருப்பதற்காக தங்கள் விரோதிகளை ஈவு இரக்கமில்லாமல் கொலை செய்யக்கூட தயங்க மாட்டார்கள், மிரட்டுவார்கள். அது இயல்புதான் என்று டாக்டர் ஸ்டீஃபனுக்கு விளங்கியது. அதை நேரடியாகவும் அவர் அனுபவித்திருக்கிறார். அப்படியானால் நாம் அவருடன் போராட வேண்டியிருக்கும் என்கிறீர்களா? அதில் சந்தேகமே வேண்டாம். தங்களது கொள்கையில் பிடிவாதமாக இருப்பவர்கள் பிறரையும் தங்கள் பாதைக்கு இழுக்க பார்ப்பார்கள். முடியாத பட்சத்தில் தங்களது இரகசியங்கள் வெளியாகிவிடக்கூடாது என்பதற்காக தீர்த்து கட்டவும் தயங்க மாட்டார்கள்.
மேக்மில்லருக்கும் இப்படிப்பட்ட தன்மைகள் இருந்திருக்குமோ? இருந்திருக்கலாம் என்றுதான் இப்போது எனக்கு தோன்றுகிறது என்ற ஃபாதர் தொடர்ந்தார். எனது கோணத்தில் டாக்டர் மேக்மில்லரும் ஒரு சாத்தான் விசுவாசியாக இருந்திருக்க வேண்டும். அவரிடமிருந்து இந்த புத்தகம் டாக்டர் லூயிஸுக்கு கிடைத்திருக்க வேண்டும். அது ஒரு அறிமுகமாக இருந்திருக்கலாம். அதை பற்றி முழுமையாக தெரிந்து கொள்வதற்கு அவர் வெளிநாட்டு பயணத்தை மேற்கொண்டிருந்திருக்கலாம். நீங்கள் சொல்வது உண்மையாக இருந்தால் மேக்மில்லர் ஏன் கொல்லப்பட வேண்டும்? பொறாமையும் பயமும் தான் காரணங்களாக இருந்திருக்க வேண்டும். மேக்மில்லர் என்றாவது ஒரு நாள் தன்னை தீர்த்து கட்டலாம் என்று டாக்டர் லூயிஸ் பயந்திருக்கலாம். உங்கள் கருத்துப்படி டாக்டர் லூயிஸின் இன்றைய நிலைக்கு டாக்டர் மேக்மில்லரும் ஒரு காரணம் இல்லையா? அதில் எனக்கு எந்த மாற்று கருத்தும் இல்லை, ஃபாதர் ஒப்புக்கொண்டார். அப்படி பார்த்தால் ஸ்மிதா என்று பெண்ணுக்கும் டாக்டர் லூயிஸிடமிருந்து சாத்தானின் சக்தி கிடைத்திருக்கலாம். ஆமாம், அப்படி நினைக்கவும் வாய்ப்பு இருக்கிறது. அவளை அப்படியே விட்டுவிடலாமா? அவள் எதிர்காலத்தில் யாரையாவது கல்யாணம் செய்து கொண்டால் என்ன ஆவது? ஃபாதர் இம்மானுவேல் இப்போதுதான் அதை குறித்து யோசித்தார். அது ஒரு மோசமான நிலைமை தான், ஃபாதர் கூறினார். அதையும் வேண்டுமானால் சோதித்து பார்ப்போம். ஃபாதர் ஒரு முடிவுக்கு வந்தார். சொல்லுங்கள் ஃபாதர். நான் ஜெபம் செய்த மாலை ஒன்றை மீண்டும் மந்திரித்து தருகிறேன். முடிந்தால் அந்த பெண்ணின் கழுத்தில் போட்டுவிடுங்கள். அவள் உடம்பில் அப்படி ஏதாவது தீய சக்தி புகுந்திருந்தால் அது உடனே வெளியேறிவிடும். அவள் அதிலிருந்து நிரந்தரமாக விடுபட்டு விடுவாள். இது ஒரு நல்ல யோசனை தான். எதற்கும் நீங்கள் நாளைக்கு வாருங்கள். அதற்குள் இந்த புத்தகத்தை நான் மறுபடியும் ஒரு புரட்டுகிறேன். நான் சொன்னது போல மாலையையும் சரி செய்து வைக்கிறேன். கண்டிப்பாக வரேன் ஃபாதர். சரி, நான் கிளம்பலாம் இல்லையா? டாக்டர் ஸ்டீஃபன் கேட்டார். குட் நைட். அன்று டாக்டர் ஸ்டீஃபனுக்கு நைட் டியூட்டி. இரவு 10 மணி முதல் காலை 5 மணி வரை ஆஸ்பத்திரியில் இருக்க வேண்டும். இருப்பினும் தேவைப்பட்டால் டாக்டர் ஸ்டீஃபன் நடுவே தனது குவார்ட்டர்ஸுக்கு போய்விட்டு வருவதும் உண்டு. டாக்டர் ஸ்டீஃபன் வந்தபோது எமிலி டியூட்டி அறையில் உட்கார்ந்திருந்தாள். என்ன, போர் அடிக்குதா எமிலி? இல்லை சார், ஆரம்பத்தில் தான் எனக்கு அப்படியெல்லாம் இருந்துச்சு. இப்போ எல்லாமே பழகி போயிடுச்சு. தைரியமாக இருக்கீங்கள்ல? நீங்கள் இருக்கும்போது எனக்கு என்ன பயம் டாக்டர்? அப்போது ஃபாதரிடமிருந்து ஃபோன் வந்தது. ஸ்டீஃபனை அவர் அழைத்தார். காலையில் வெகு சீக்கிரம் தன்னை வந்து பார்க்கும்படி சொன்னார். அங்கு சென்றதும், நான் உங்ககிட்ட சில முக்கியமான விஷயங்கள் பேச வேண்டியிருக்கு என்ற ஃபாதர் மேஜையை திறந்து அதற்குள் பேக் ஒன்றை எடுத்து வெளியே வைத்தார். வெளிநாட்டு நிறுவனம் ஒன்றின் விளம்பரம் பொறிக்கப்பட்ட பேக் அது. அதிலிருந்து 4 அல்லது 5 கடிதங்களை எடுத்து டீப்பாய் மீது போட்டார் ஃபாதர். அது வெளிநாட்டு கடிதங்கள் என்பது அதன் வண்ணங்களில் இருந்து தெரிந்தது. நமக்கு தேவையான பல விவரங்கள் இந்த கடிதங்களில் உள்ளன. இதெல்லாம் என்னுடைய நண்பர்கள் அனுப்பிய கடிதங்கள் தான். திறந்து வாசிங்க. டாக்டர் ஸ்டீஃபன் கவர் ஒன்றை கையில் எடுத்தார், பிரித்தார். அது ஒரு பெரிய கடிதம். அதற்குள் இருந்தவை ஆவலை ஏற்படுத்தும் செய்திகளாக இருந்தன. எனவே அதை விரைவாக வாசிக்கத் தொடங்கினார். அதை வாசிக்கும்போது அவர் முகத்தில் பல்வேறு உணர்வுகள் அலையடித்தன. அந்த அளவுக்கு முக்கியமான விஷயங்கள் அதில் இருந்தன. டாக்டர் லூயிஸ் ருமேனியாவில் கொஞ்ச நாட்கள் தங்கியிருந்தார். அப்போது அங்கு நடைபெற்ற சில விஷயங்களை அங்குள்ள நண்பர் ஒருவர் எழுதியிருந்தார். அந்த கடிதம் சிறிய எழுத்துக்களில் அழகாக டைப் செய்யப்பட்டிருந்தது. அதன் உள்ளடக்கம் இதுதான். டாக்டர் லூயிஸ் ருமேனியாவில் உள்ள மருத்துவ கல்லூரி ஒன்றின் ஆஸ்பத்திரியில் இதய மாற்று அறுவை சிகிச்சையில் மேற்படிப்பில் ஈடுபட்டிருந்தார். ஒரு நாள் இரவில் லூயிஸின் அறையில் ஏதோ ஒரு சத்தம் கேட்டது. பக்கத்து அறையில் இந்த டாக்டர் என்னமோ ஏதோ என்று ஓடி வந்து பார்த்தபோது டாக்டர் லூயிஸ் அசைவற்று படுத்திருந்தார். தேடி வந்த டாக்டர் ராய் வில்சன் டாக்டர் லூயிஸை பரிசோதித்த போது அவர் இறந்து போயிருப்பது விளங்கியது. அப்போது இரவு மணி 12க்கு மேல் ஆகிவிட்டிருந்தது. டாக்டர் ராய் உடனே மற்றொரு டாக்டரை அழைத்து வந்து லூயிஸை பரிசோதிக்குமாறு கூறினார். லூயிஸ் இறந்து விட்டதை அவரும் உறுதி செய்தார். உடனே அவர்கள் முறைப்படி டாக்டர் லூயிஸின் உடலை மார்ச்சுவரிக்கு எடுத்துச் சென்று பத்திரப்படுத்தினார்கள். பொழுது விடிந்த பிறகு லூயிஸ் இறந்த தகவலை மற்றவர்களிடம் தெரிவித்துவிட்டு அவரது உடலை அவரது சொந்த நாட்டுக்கு அனுப்பி வைக்கவும் ஏற்பாடுகள் செய்ய முற்பட்டார்கள். அப்போதுதான் அவர்கள் அந்த காட்சியை கண்டார்கள். டாக்டர் லூயிஸ் அந்த அறையின் ஜன்னல் கதவை திறந்து வைத்தபடி வெளிப்புறத்தை வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தார். முந்தைய இரவில் டாக்டர் லூயிஸின் மரணத்தை உறுதி செய்த டாக்டர்கள் இருவருமே தான் அப்போது அந்த காட்சியை கண்டவர்கள். அவர்களால் தங்கள் கண்களை நம்பவே முடியவில்லை. இது எப்படி சாத்தியம்? அவர்கள் இருவரும் பரஸ்பரம் பார்த்து கொண்டார்கள். லூயிஸிடம் இதை பற்றி கேட்க முடியுமா என்ன? அவரைத்தானே அவர்கள் மார்ச்சுவரியில் கொண்டு போய் பத்திரப்படுத்தினார்கள். எனவே இதை பற்றி வெளிப்படையாக பேசவே அவர்கள் பயந்தார்கள்.
அதனால் அந்த தகவலையே அவர்கள் தங்களுக்குள் ரகசியமாக வைத்து கொண்டார்கள். இருந்தாலும் அந்த இருவரும் மட்டும் தனியாக இருக்கும்போது இந்த விஷயத்தை குறித்து தங்களுக்குள் விவாதிப்பது வழக்கம். ஒரு கட்டத்தில் இந்த தகவலை அவர்கள் தங்களது நம்பிக்கைக்கு உகந்த பாதிரியார் ஒருவரிடம் தெரிவித்தனர். உடனே அந்த பாதிரியாருக்கு அதை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆர்வம் ஏற்பட்டது. எனவே அவர் அதை குறித்து விசாரிக்க தொடங்கினார். மரணத்துக்கு பிந்திய வாழ்க்கைகள் குறித்து விளக்கும் பல நூல்களை படித்தார். ஆனால் அவை எதிலுமே இப்படிப்பட்ட வாழ்க்கை குறித்து எதுவுமே விவரிக்கவில்லை. அப்படியானால் இது மட்டும் எப்படி நிகழ்ந்தது? டாக்டர் லூயிஸின் உடலில் உள்ள எல்லா உறுப்புகளும் செயலிழந்து விட்டிருந்தன. மட்டுமின்றி அதன் பிறகு எந்தவிதமான சிகிச்சையும் செய்யப்படாமல் அந்த உடல் மணிக்கணக்கில் மார்ச்சுவரியில் கிடந்திருக்கிறது. உயிருள்ள ஒரு மனிதரை அவ்வளவு நேரம் மார்ச்சுவரியில் போட்டிருந்தாலே அவர் இறந்து போய்விடுவார். ஆனால் இங்கு இறந்து போன ஒரு மனிதர் உயிருடன் எழுந்து வந்திருக்கிறார். அந்த பாதிரியாரை இந்த பிரச்சனை தான் அதிகமாக அலைக்கழித்தது. கடைசியில் அவர் ஒரு தீர்மானத்துக்கு வந்தார். டாக்டர் லூயிஸின் உடலில் ஏதோ ஒரு பைசாசிக சக்தி இருந்திருக்க வேண்டும், அல்லது அது அந்த மார்ச்சுவரியில் கூட அவரது உடலில் நுழைந்திருக்கலாம். ஒருவேளை அது கெட்ட ஆவியாக இருந்து அது டாக்டர் லூயிஸின் உடலுக்குள் புகுந்திருக்குமோ? இப்படியாக தீவிர ஆராய்ச்சிக்கு பிறகு அவர் இறுதியான ஒரு தீர்மானத்துக்கு வந்தார். டாக்டர் லூயிஸ் சாத்தானின் ஆலயத்துக்கு அடிக்கடி செல்லும் பக்தனாக இருப்பார். பாதிரியாரின் விசாரணையில் லூயிஸ் தினமும் இரவு நேரத்தில் வசிப்பிடத்திலிருந்து வெளியேறியது விளங்கியது. அப்படியானால் டாக்டர் லூயிஸ் சாத்தானின் ஒரு வாசகர் என்பதில் எந்தவிதமான சந்தேகமும் இல்லை. அதனால் அவருக்கு அந்த அருள் கிடைத்திருக்கிறது. இப்படியாக சாத்தான் அவரது உடலில் நுழைந்திருக்கலாம். அது அவரது மரணம் நிகழ்ந்தவுடனே கூட நடந்திருக்கலாம். இறந்து போன மனிதரை உயிருடன் எழுப்புவது சாத்தானால் முடியாத காரியம். எனவே டாக்டர் லூயிஸை தனது விருப்பப்படி ஆட்டி வைப்பதற்காக சாத்தான் அவரது உடலுக்குள் புகுந்திருக்கலாம். இது உண்மையானால் அந்த உடலில் இப்போது செயல்படுவது சாத்தான் தான். இதுதான் அதன் உள்ளடக்கம். டாக்டர் ஸ்டீஃபன் அதை முழுமையாக வாசிப்பது வரை ஃபாதர் இமானுவேல் காத்திருந்தார். இப்படி நடந்து இருப்பதற்குத்தான் வாய்ப்பு அதிகம் என்று ஸ்டீஃபன் கூறினார். எனக்கும் அப்படித்தான் தோன்றுகிறது. நமது பலவீனமான சந்தர்ப்பங்களை அவன் பயன்படுத்தி கொள்ள நாம் வாய்ப்பு அளிக்கக்கூடாது. அப்போது அதை ஒட்டிய அறைக்குள் காற்று பலமாக வீசியது. திடீரென்று மூடி கிடந்த பக்கத்து அறைக்குள் காற்று வீசிய போது ஃபாதர் இமானுவேல் சந்தேகம் நிரம்பியவராக டாக்டர் ஸ்டீஃபனை பார்த்தார். ஃபாதர் இமானுவேல் எழுந்து சுவரில் பதிந்திருந்த இயேசு சிலைக்கு முன்பாக மெழுகுவர்த்தி ஒன்றை ஏற்றி வைத்தார். மெழுகுவர்த்தி சற்று தயங்கி ஒரு தடவை சோம்பல் முறித்துவிட்டு சக்தி பெற்றது போல் எரிய தொடங்கியது. அந்த காற்று மெழுகுவர்த்தியின் ஜுவாலையை பாதிக்க இயலவில்லை. சற்று நேரத்துக்குள் அந்த அறைக்குள் எல்லாமே அசைவற்று போயின. சுழன்று கொண்டிருந்த ஃபேனின் ரெக்கைகள் கூட நின்றுவிட்டன. கொஞ்சம் மிரட்டி பார்த்திருக்கிறான், டாக்டர் ஸ்டீஃபன் சொன்னார். என்ன இருந்தாலும் அது இந்த அறைக்குள் நடக்காது. ஃபாதர் தன் கழுத்தில் கிடந்த வெள்ளி சிலுவையை விரல்களால் வருடி கொண்டிருந்தார். ஓரளவுக்கு நமக்கு விஷயம் நல்லா விளங்கிடுச்சு. இப்போது நாம் என்ன செய்யலாம்? டாக்டர் ஸ்டீஃபன் கேட்டார். அவ்வளவு சுலபத்தில் நம்மால் அவனை கட்டுப்படுத்த முடியும் என்று நினைத்து விடாதீர்கள். ஏன்? அவன் குள்ள நரியை விட பெரிய தந்திரசாலி. அவனுக்கு எதிராக செயல்படுபவர்களை அவனால் சட்டென்று அடையாளம் கண்டுபிடித்து விட முடியும். அதற்காக இயற்கையின் சக்திகளை பயன்படுத்தும் வல்லமை கூட அவனுக்கு இருந்திருக்கிறது பாருங்களேன். வேறு என்னதான் செய்வது? அவன் முற்றிலும் எதிர்பாராத வலைக்குள் அவனை விழ வைக்க வேண்டும். அதிலிருந்து தப்பிக்க முடியாதபடி சுற்றிலும் பாதுகாப்பாரன் அமைக்க வேண்டும். அப்படி ஒரு தாக்குதல் சாத்தியமா ஃபாதர்? ஏன் சாத்தியமில்லை? உதாரணமாக அவனை இந்த தேவாலயத்துக்குள் வரவழைப்பதற்கான முயற்சிகளை நாம் செய்வதாக வைத்துக்கொள்வோம். அதற்கு முன் அவன் இங்கிருந்து வேறு எந்த ஒரு ஓட்டை வழியாகவும் தப்ப முடியாதபடி எல்லாவற்றையும் அடைத்து வைக்க வேண்டும். அவன் உள்ளே நுழைந்த பிறகு கடைசியாக அந்த வாசலையும் அடைத்து விட வேண்டும். தேவாலயத்துக்குள் அவன் நுழைவானா? அப்படி ஒரு நிலை வரும்போது அதற்கான வழியை நான் கண்டுபிடிப்பேன், ஃபாதர் உறுதியளித்தார். இரவு முதிர்வதற்கு முன் ஸ்டீஃபன் அங்கிருந்து கிளம்பினார். இரவு நேரத்தில் வீணாக அவனுடைய சோதனைகளை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும். அதை தவிர்ப்பதுதான் நல்லது. 2 நாட்களுக்கு பிறகு ஃபாதர் இமானுவேல் முதலாளி சேவியரின் வீட்டுக்கு வந்தார். நீண்ட நாள் இடைவெளிக்கு பிறகு ஃபாதர் அந்த வீட்டுக்கு வருகிறார். கடவுள் பக்தியுள்ள ஒரு குடும்பம் சேவியருடையது. மாதா கோயில் தொடர்பான விஷயங்களுக்கு கணக்கு வழக்கே இல்லாமல் வாரி கொடுப்பவர் சேவியர். எந்த காலத்திலும் அவர் அப்படித்தான். கேட்டை கடந்து ஃபாதர் வருவதை நான்சி கவனித்தால் அவள்தான் கதவை திறந்தாள்.
கர்த்தருக்கு ஸ்துதி. அவள் ஃபாதருக்கு முன்பாக தலை குனிந்தாள். ஃபாதர் அவளை ஆசீர்வதித்தார். எங்களையெல்லாம் சுத்தமாக மறந்துடலைங்கிறது விளங்குது, அவள் கூறினாள். அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, அப்பாவும் அம்மாவும் எங்கே போயிருக்காங்கம்மா? ஃபாதர் உட்காருங்க, நான் ஏதோ வந்துடுறேன். நான்சி உட்புறம் சென்றாள். அரண்மனை போன்ற வீடு அது. ஏராளமான அறைகள் கொண்ட 2 மாடி கட்டிடம். அழகான வரவேற்பறை. வீடு முழுக்க விலை உயர்ந்த பொருட்கள், உண்மையான பூக்கள் மலரும் செடிகள் பூச்செடிகளில் முளைத்திருந்தன. நீங்கள் இங்கே வரப்போறீங்கன்னு சொல்லியிருந்தா நான் கார் அனுப்பியிருப்பேனே, நான்சியின் அம்மா சொன்னாள். அதுக்கெல்லாம் என்ன அவசியம் இருக்குது, நான் தான் நேராக வந்துட்டேனே, ஃபாதர் பதிலளித்தார். நான்சி, ஃபாதருக்கு குடிக்கிறதுக்கு ஏதாவது எடுத்துகிட்டு வாமா. அதை கேட்டதும் நான்சி வீட்டுக்குள் ஓடினாள். அன்னைக்கு வரவேற்பு விழாவிலே உங்களை பார்த்தது, அதுக்கு பிறகு இன்றைக்கி தான் பார்க்குறேன் என்று அந்த அம்மா சொன்னார். உங்களை இப்போது தேவாலயத்திலே கூட அடிக்கடி பார்க்க முடியலையே. நான் பக்கத்தில் இருக்க சர்ச்சுக்கு காலையில் போயிட்டு வந்துடுவேன். அவ்வளோ தூரத்துக்கு வர்றதுக்கு நேரம் கிடைக்கிறதில்ல. எப்போவும் யாராவது ஒரு விருந்தாளி வந்துகிட்டே இருப்பாங்க. எல்லாத்துக்கும் நான் ஒருத்தி தானே ஓடியாடி வேலை செய்ய வேண்டியிருக்கேன் ஃபாதர். எல்லாம் சரிதான், எப்படி இருந்தாலும் நீங்கள் தவறாமல் சர்ச்சுக்கு போகிறதே எனக்கு சந்தோஷந்தான். அடிக்கடி நான்சியேவாவது அங்கே அனுப்பி வைக்கலாம் இல்லையா, ஃபாதர் கேட்டார். அப்போது பழச்சாருடன் நான்சி ஃபாதரை நோக்கி வந்தாள். அவள் தலை குனிந்தபடி அவருக்கு முன்பாக வந்து நின்றாள். இவளுக்கு சர்ச்சுக்கு வரதே சோம்பலான விஷயம். இருக்கட்டும் ஃபாதர், நாங்கள் 2 பேருமா ஒரு நாள் அங்கே வரோம். இவளை கல்யாணம் பண்ணுற ஆள் தினமும் சர்ச்சுக்கு வர்றவராக இருந்தால் அவருக்கும் அது பழக்கமாயிருக்கும், ஃபாதர் சிரித்தவாறே கூறினார். உடனே நான்சி உள்புறமாக ஓடினாள். கல்யாணமெல்லாம் கிட்டத்தட்ட நிச்சயமானது மாதிரி தான். அப்படியா, யார் மாப்பிள்ளை? பெரிய ஆள் தான், நம்ம ஆஸ்பத்திரியோட பெரிய டாக்டர் தான். ஆனால் அவர் சர்ச்சுக்கே போகாத ஒருத்தர். அதனால பெண்ணோட சோம்பலை பொருட்படுத்த வேண்டாம்னு அவங்க அப்பா சொல்லிட்டார். இப்படி சொன்னால் எப்படி? உங்கள் 2 பேரோட குடும்பங்களும் கடவுள் பக்தி நிறைஞ்சது. உங்களை மாதிரி ஆளுங்கள்லாம் சர்ச்சுக்கு வந்தால் தான் சாதாரணமானவங்களுக்கும் அதில் எல்லாம் ஒரு பிடிப்பு வரும். உண்மையை சொன்னால் நீங்களாம் தான் அவங்களுக்கு ஒரு முன்னோடியாக இருக்கணும். சேவியர் இங்கே இல்லையா? ஆஸ்பத்திரியில் ஒரு புதிய பிளாக் கட்டுறாங்க, கேன்சர் பிளாக். இன்றைக்கி தான் அதனோட அடிக்கல் நாட்டு விழா. நல்ல விஷயம். ஆஸ்பத்திரி மேலே மேலே வளர்கிறதுக்கு சந்தோஷம். கர்த்தருடைய அருள் தான் அது. டாக்டர் லூயிஸ் வந்த பிறகு தான் ஆஸ்பத்திரிக்கு அவ்வளோ பேரும் புகழும். குறிப்பாக சொல்லணும்னா மெடிக்கல் காலேஜிலேயே கைவிட்ட கேஸையெல்லாம் இவர் வெற்றிகரமாக கையாண்டார். அந்த அம்மாவின் கண்களில் மகிழ்ச்சி தெரிந்தது. இதை கேட்டதும் ஃபாதரின் நெற்றி சுழிவடைந்தது. நான்சி திடீரென்று எங்கே போனா? ஃபாதர் கேட்டார். கல்யாண விஷயம் பேசுனதும் அவளுக்கு வெக்கம் வந்துடுச்சு, உள்ளே போயிட்டா. கல்யாண வேலையெல்லாம் எந்த அளவில் இருக்குது? உடனடியாக நடக்குமா என்ன? உடனடியாக நடத்தணும். எவ்வளவோ பரபரப்புகளுக்கு நடுவிலே வேண்டாமே, கொஞ்சம் நிதானமாக பண்ணலான்னு பார்க்குறோம். அதையெல்லாம் பார்த்தா வேலை நடக்குமா? உங்களுக்கு ஆணும் பெண்ணுமா இருக்கிறது ஒரே குழந்தை. நம்ம அசௌகரியங்களுக்காக ஏன் அதனுடைய சந்தோஷத்தை தள்ளி போடணும்? சரி, உங்கள் மனசில் யாரையாவது நினச்சிருக்கீங்களா? டாக்டர் லூயிஸ் தான், வேறு யார்? நல்ல செலெக்ஷன் தான். நானும் அப்படி தான் இருக்கும்னு நினச்சேன். அப்போ இன்னொரு விஷயம், இந்த கல்யாணம் தேவாலயத்தில் தான் நடக்கணும். அதுதான் உங்கள் 2 பேருக்கும் ரொம்ப நாளாக பழக்கமான பொதுவான சர்ச். அதில் சந்தேகமே வேண்டாம். கல்யாணம் நடந்தால் அது அங்கே தான். அதை நான் உங்களுக்கு உறுதியளிக்கிறேன் ஃபாதர். இது உங்களோட திட்டம். இந்த காலத்து மனுஷங்களை நம்ப முடியாது, அதுலேயும் இளைய தலைமுறையை. அதனால் அவங்களுக்குன்னு ஏதாவது யோசனைகள் இருக்கலாம். எனக்கு அதை பற்றி ஒன்றும் சொல்ல முடியல. இதோ அவரே வந்துட்டாரே. அந்த அம்மா உட்கார்ந்த இடத்திலிருந்து எழுந்தாள். சேவியரின் கார் முன்புற போர்ட்டிகோவில் வந்து நின்றது. உள்ளே நுழைந்தவர் ஃபாதரை பார்த்ததும் 2 கைகளையும் கூப்பியபடி அவரை நெருங்கினார். நீங்கள் வந்து ரொம்ப நேரமாச்சா? இல்லை, இப்போ தான் வந்தேன். உங்களையெல்லாம் பார்க்க முடிஞ்சதில் ரொம்ப சந்தோஷம். நீங்கள் அங்கே வரலேன்னு தான் நான் உங்களை தேடி இங்கே வந்துட்டேன். நானும் வந்து ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. நான்சியை கூப்பிடுங்க. ஃபாதர் அவளை பார்க்க விரும்பினார். நான்சி வந்து சேர்ந்தாள். ஃபாதர் தனது அங்கியின் பைக்குள் கையை விட்டு மாலை ஒன்றை வெளியில் எடுத்தார். அது தங்க மாலை போல் பளபளத்தது. அதன் சிலுவையில் சிவப்பு நிற கற்கள் 5 பதிக்கப்பட்டிருந்தது. அவை விளக்கு வெளிச்சத்தில் ஜொலித்தன. இந்த மாலை ஸ்பெஷலாக வரவழைக்கப்பட்டது. இத்தாலியிலிருந்து என் ஃப்ரெண்டான ஃபாதர் ஒருத்தர் அனுப்பி கொடுத்தார். இது நம்மக்கிட்ட இருந்தால் நிறைய ஆசீர்வாதம். இதை இப்போவே உன் கழுத்தில் போட்டுக்கமா. அவளுக்கு அந்த மாலை மிகவும் பிடித்து போனது. அவள் அதை உடனேயே கழுத்தில் போட்டு கொண்டாள்.
ஃபாதர் அவர்களிடமிருந்து விடை பெற்று கிளம்பினார். இரவு 9 மணியான போது டாக்டர் லூயிஸ் வந்து சேர்ந்தார். பகுதி 4 நிறைவடைந்தது. மீண்டும் அடுத்த பகுதியில் சந்திக்கலாம். ராஜி ஸ்டோரீஸிலிருந்து உங்கள் நான். நன்றி.